ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷலான வர கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வர கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது, நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதாரணமாக துவையலுக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதை விட 1-2 கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வர கொத்தமல்லியோடு சேரும்போது உங்களுக்கு காரத்தை நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூட ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுப்படணும். எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் இப்படியே செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாக்குக்கு நல்லா சுருன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளி சேர்த்தாலே போதும். நிறைய புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. புளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வர கொத்தமல்லி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி சுகர் இருக்குன்றவங்களுக்கு இந்த கொத்தமல்லி கஷாயம் வச்சு குடிப்பாங்க. அப்படி குடிக்க பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அட்லீஸ்ட் 10 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு செவக்க வறுப்பட்டதும் எந்த கப்பில் நீங்கள் கொத்தமல்லி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நீங்கள் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டுமே பயன்படுத்த முடியும். இதே கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கும்போது நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்ததும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க இந்த அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவலும் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நான் அதை இறக்கி வச்சிடுறேன். எப்பயுமே நம்ம ஏதாவது துவையல் அரைக்கிறோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது ஏதாவது சேர்த்து செய்வோம். இந்த துவையலுக்கு எந்த ஒரு பருப்புமே தேவையில்லை. நம்ம கொத்தமல்லி மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்றனால டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொத்தமல்லி விதையோடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா மணக்க சூப்பரான வர கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க துவையலை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மேலே நிறைய நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம கேரளா சமையலில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்குன்றமோ அதே மாதிரி இந்த கொத்தமல்லி துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட காம்பினேஷனாக நல்லெண்ணெயில் மேலே விட்டு அதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.